ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோர நிகழ்வு பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. 18 ஆண்டுகளுக்கு பிறகு IPL கோப்பையை கைகளில் ஏந்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. ஆனால் அந்த கொண்டாட்டம் ஒரு நாள் கூட முழுமையாக நீடிக்கவில்லை. 11 உயிர்கள் பலியான சம்பவம் கோப்பையில் இரத்தக்கரையாய் படிந்துவிட்டது. கர்நாடக மக்கள் மனங்களிலும் ஆறாத வடுவாகிவிட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த IPL இறுதிப் போட்டியில் முதல் முறையாக IPL கோப்பையை RCB முத்தமிட்ட போது ரசிகர்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இந்த வெற்றியை கோலாகலமாக கொண்டாட திட்டமிடப்பட்டது. விராட் கோலியையும் RCB வீரர்களையும் காண லட்சக்கணக்கானோர் திரண்டனர். பலத்த பாதுகாப்புடன் வீரர்கள் விதான் சௌதா வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆனால் கூடியிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. நேரம் ஆக ஆக கூட்ட நெரிசல் கண்முன் தெரியாமல் அதிகரிக்கவே வெறும் 34,000 இருக்கைகள் மட்டுமே உள்ள அரங்கினுள் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் கூடினர். அனுமதிச் சீட்டு வைத்திருந்தவர்கள் இல்லாதவர்கள் என அனைவரும் போட்டி போட்டு உள்ளே நுழைய முயலவே நுழைவு வாயில்களில் கதவுகள் உடைப்பட்டன. ஒருவர் மீது ஒருவர் ஏறி முண்டியடித்துச் சென்றதில் பலருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். ஆனால் RCB வீரர்களை பார்க்கும் ஆவலில் கீழே விழுந்து கிடப்போரை பற்றி கொஞ்சமும் இரக்கமின்றி அவர்கள் மேல் ஏறி மிதித்து உள்ளே நுழைந்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. விளைவு 11 உயிர்கள் பறிபோயுள்ளன. பலரும் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த கோரச் சம்பவம் குறித்து RCB நிர்வாகம் மற்றும் கர்நாடக அரசு வருத்தம் தெரிவித்த நிலையில் ஆளும் காங்கிரஸ் அரசின் கவனக்குறைவே காரணம் என்று பாஜக குற்றம் சாட்டியது.